श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। புல் திருவேங்கடமுடையான் சொன்ன பழமொழியுள் போரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் கோமளவும் வாழ்வு. வம்மென் புலவீர் அருளாளப் பெருமகள் என்றும் அருளாழியம்மான் என்றும் பெருமகளைப் பெற்றும் என் நெஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதூரும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவே ஈசன்ன பாங்குதே. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரியில நாமும் இதுவரைக்கும் 4 பாத்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இந்த 4 பாத்திரங்கள்ல முதல் 2 பாத்திரங்கள் அபிகமனம் என்று சொல்லக்கூடிய காலையிலே நாம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி இன்றைய நாம் வரக்கூடிய எல்லா கைங்கரியங்களும் நிர்வீகமாக நடைபெற வேண்டும். இது நாள் வரைக்கும் எத்தனையோ ஒரு தவறுகள் ஏற்பட்டு இருந்தாலும் கூட இன்னிலிருந்து பண்ற கைங்கரியங்கள்ல எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இது நடைபெற வேணும்னு அவர் திருவடியில சரணாகதி பண்ணி பண்றதற்கு இது அபிகமனம்னு சொன்னோம். அதுக்கப்புறமா அந்த எம்பெருமானுக்கு அந்த திருவாராதனத்துக்கு நாம ஒரு நாளை 5ஆ பிரிச்சு அந்த 3வது காலத்துல பெருமான் திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. அந்த 2வது காலத்துல பெருமான் திருவாராதனத்துக்கு தேவையான பொருள்களை சேகரிக்கிறதுன்றத சொல்லியிருக்கு. அதுக்கு உபாதானம்னு பேரு. அந்த உபாதானத்துல வரைச்சு எப்படிப்பட்ட பொருள்களை சேகரிக்கணும்ன்றத முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறமா எப்படியெல்லாம் இருக்கிற பொருள்களை சேகரிக்க கூடாது என்பதையும் சொல்லி சொன்னார். ஆகையால இப்ப எம்பெருமானுடைய திருவடிக பாகவதாலாம் அந்த பெருமாள், அதாவது தாமரை பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளுக்கு தான் ஏற்றம். அப்படி அந்த சர்வேஸ்வரனுடைய திருவடிகளையே எப்பவும் தியானிக்கிறவர்களாக இருந்திருக்கிற அந்த பாகவதோத்தமர்கள் எந்த ஒரு நல்ல வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்துவெல்லாம் அந்த பெருமாளுக்காக இருக்கணும். அந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொல்லச்சு எதுவா இருந்தாலும் அது பெருமாளுக்காக என்கிற ஒரு எண்ணத்தோட அந்த வஸ்துக்களை சேகரிக்கிறதுன்றது இருக்கு. நாம சாப்பிட்றதுக்காகவோ நாம அனுபவிக்கிறதுக்காகவோ இல்லை, இது பகவத் ஆராதனத்திற்கு உபயோகப்படக்கூடியது என்கிற எண்ணத்தோட இந்த வஸ்துக்களை சேகரிக்கணும்ன்றத முதல்ல சொல்லி சொன்னார். இப்போ பெருமாள் திருவாராதனத்திற்கு தேவையான வஸ்துக்களை சம்பாதிக்கிறது தான் 2வது காலத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுல 2 விதமா சொல்ற. அதாவது அந்த பொருளை எப்படிப்பட்ட பொருளை சம்பாதிக்கணும், எப்படிப்பட்ட பொருளை நாம அங்கீகரிக்க கூடாது என்கிற 2 விஷயத்தையும் 2 பாசுரங்களால சாதிக்கிற. இதுல முதல் பாசுரத்தினால, அந்த உபாதானத்துல வர முதல் பாசுரத்தினால மலர்மகள் மருவிய மறுவுடை இறையவன் மலரடி கருதிய மனமுடை அடியவர், அந்த பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற அந்த எம்பெருமானையே தியானம் பண்றவளாக இருந்திருக்கிற அந்த இயல்பை உடையவர்கள் ஒரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொல்லி எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதை எம்பெருமானோட சம்பந்தப்படுத்தியே அந்த வஸ்துக்களை எல்லாம் சேகரிப்பார்கள். அந்த வஸ்துவை இது நமக்காக அல்ல, இது பகவத் ஆராதனத்துக்காக என்கிற முறையில தான் அந்த வஸ்துக்களை சேகரிப்பார்கள் என்பதை சொன்னார். அடுத்ததுல சொல்லச்சே என்ன சொன்னார்னா, அறநறி இளன் எவன் அணுகிலும் அணுகில
துறையல்லது எனும் ஒரு துறைப்படுகிறே என்பதாக சொல்ற தர்ம மார்க்கத்துல சம்பாதிக்காத தர்ம மார்க்கத்துல எழியாதவர்கள் எவரேனும் யார் கொடுத்தாலும் அதை அங்கீகரிக்க மாட்டார். இது பகவதாராதனத்துக்காக இருக்கட்டும்னு சொல்லி யாரானா கொடுத்தாள்னா கூட அவ கொடுக்கிற வஸ்து, அவ சம்பாதிச்ச அந்த வஸ்து அறநெறியில் இல்லாததாக இருந்ததுன்னாக்கா, தர்ம மார்க்கத்துல சம்பாதிக்காததாக இருந்ததுன்னாக்கா, அத காக்கினி மப்பின்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு தம்படி, காக்கினின்னா தம்படின்னு சொல்லுவா அந்த காலத்துல, அந்த தம்படி கூட அதை அங்கீகரிக்க மாட்டாளாம். ஏன்னா அது தர்ம மார்க்கத்துல வராதது. ஒருத்தன் திருடனா இருக்கான், அவனிடத்துல இருந்தோ அதுல வரைச்சே டண்டான்னு சொல்லி சொல்ற. டண்டன்னாக்க நபும்சகம், அதாவது மூன்றாம் பால் இனத்தை சேர்ந்தவர்கள். அவ கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. நான் அப்படியே திருத்தாப்புனார்ன்னு கேட்டேன், அவளை போய் என்னத்துக்கு சொல்றது? அவ தர்ம மார்க்கத்துல கூட சம்பாதிச்சிருக்கலாம் இல்லையோ, அவ தர்ம மார்க்கத்துல சம்பாதிச்சு அவ கொடுத்தாள்னாக்க ஏன் நாம வாங்கக்கூடாது இன்னும் ஒரு கேள்வியை கேட்டேன். அதுக்கு அப்ப சாச்ச வாஸ்தவம் அது வாங்கலாம், ஆனா அவ தர்ம மார்க்கத்துல இல்லாத இருந்திருக்கான்றது அவளுடைய இந்த பிறவியே சொல்றது. ஏதோ ஒரு பாப விசேஷத்தினாலதானே அந்த சண்டத்துவமே வந்தது. அதாவது மூன்றாம் பால் இனமாக இருக்கிறதுன்றது அந்த நபும்சகத்துவமே வந்தது. அப்ப அது பாப விசேஷத்துக்கு ஆசிரியமானவாழ்ன்றது ஏற்படுறதோ இல்லையோ, அப்ப பாப கர்மம் பண்ணினவாளாக இருக்கிறவாள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்றது வரைச்சே அது அவா விஷயத்திலையும் அது அப்ளிகபிள் ஆகுமே. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லிருக்கு. ஆனா லிட்டரல் சென்ஸ்ல சொல்லல என்பதாக சாதிச்ச. அந்த மாதிரி நாம தப்பு பண்ணவாளாக இருந்தன்னா தர்ம மார்க்கம் இல்லாத வேற மார்க்கத்துல எவரேனும் அணுகில யார் கொடுத்தாலும் கூட இவாளா இருக்கிறவா, அந்த பாகவதோத்தமர்களாக இருக்கிறவா அதை அங்கீகரிக்க மாட்டா. அதே மாதிரி அசாஸ்திரியமான வஸ்துக்கள், அதாவது துறை அல்லது இந்தந்த ஒரு வழியில தான் இதை சம்பாதிக்கணும் இப்படின்னு சொல்லி இருக்கச்சே, ஒரு நியமம் இருக்கச்சே, அந்த துறை அல்லது இந்த வழி இல்லாத வழியில வந்ததுன்னாக்க அதை அங்கீகரிக்க கூடாது என்பதாக சொல்ற. ஆகார நியமத்துல எந்த மாதிரி இருக்கிற பாலெல்லாம் உபயோகப்படுத்தலாம், எந்த மாதிரி இருக்கிற பாலை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்க. எந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னா, கண்ணுக்குட்டி இல்லாத பாலை உபயோகப்படுத்தக்கூடாது. கண்ணுக்குட்டி இல்லாத மாடு, அதாவது கண்ணுக்குட்டி இல்லாத பால் கறந்துருக்கு, கண்ணுக்குட்டி ஊட்டின பிற்பாடு வரக்கூடிய பாலை தான் நம்ம உபயோகப்படுத்தலாமே தவிர, கண்ணே இல்லாத போயிட்டு அதுக்கப்புறமா அந்த மாடு பால் கறந்துன்னு தான் இருந்துட்டு இருக்கோம், அந்த பாலை உபயோகப்படுத்தக்கூடாது. கண்ணு போட்டு 10 நாளைக்குள்ள வரக்கூடிய பாலை உபயோகப்படுத்தக்கூடாது. தஸ்மாத் வசன் ஜாத்தந்த சராத்திரன்னு சொல்லிருக்கு. ஆகையால அந்த ஒரு கண்ணு போட்டுதுன்னாக்கா 10 நாள் வரைக்கும் அந்த பாலை நம்ம இது பண்ணக்கூடாது. 10 நாளைக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு, அந்த கண்ணுக்குட்டிக்கு 1-2 புல்ல கடிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வரும். அது வரைக்கும் அந்த கண்ணுக்குட்டிக்கு ஜீவனமே அந்த அம்மாவனுடைய பால் நெல்லுந்தான், பசுவனுடைய பால்ல தான் இருக்கிறதுனால அதுல பங்கு போட்டு நாம போகக்கூடாதுன்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வரைச்சே பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதுல வரைச்சே தேவதாந்தரத்தினுடைய அடையாளம் பண்ணிருக்கிற பசுமாடு இருந்ததுன்னாக்க அங்கெல்லாம் சில சமயத்துல இப்ப டாட்டிங் மாதிரி அந்த சூலம் மாதிரி அடையாளம் போட்டிருந்தாள்னாக்க அந்த பசுமாட்டினுடைய பாலை வாங்கி பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படக்கூடாது அப்படின்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால முறையில்லாத முறையில சம்பாதிக்கிற வஸ்து இருக்க, அந்த வஸ்துவை உபயோகப்படுத்தக்கூடாதுன்றதையும் 2வதுல சொல்றாரு. இந்த திருத்துழாவை கூட செவ்வாய்க்கிழமையில, சிரவண தினத்தன்னைக்கு, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இது வெறும் தளமா தனித்தனியா ஒவ்வொரு இலையா உருவிட்டு வருது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது திருத்துழாயாக இருந்தாலும் கூடன்றது. ஆகையால இது எல்லாமே துறை அல்லது என்பதாக சொல்லி இதனுடைய விஸ்தாரத்தை நேத்தி பார்த்தோம். இன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்தை பத்தி சொல்ல போறேன். 3வது காலம் இஜ்யை என்பது. அந்த இஜ்யா காலத்துல அந்த பகவதாராதனம் எப்படி பண்றதுன்றத பத்தி இப்ப சொல்ல போறேன். அதை நாம பார்க்கலாம்.
ஒளிமதியன ஒரு திருவுடன் உயர்பவன் அளிமதி முகநகை நலநில புகவுக இத்தெளி புனல் அமுதன செழுமதி அடியவர் குழி முதல் கிரிசைகள் குறைகிலர் வலவே. ஒளிமதி என ஒரு திருவுடன் உயர்பவன் அளிமதி முகநகை நலநில உக தெளிப்புனல் அமுதன செழுமதி அடியவர் என்பதாக சொல்ற செழுமையான ஞானத்தை உடைய பாகவதர்கள் என்று அர்த்தம். செழிமதி அடியவர் என்பதற்காக. அப்ப மதினா ஞானம். இந்த ஞானத்துல செழுமையான ஞானம்ன்றது என்ன என்கிறது முதல்ல பார்க்கணும். இந்த ஞானத்துல செழுமையான ஞானம் என்னன்னாக்க, இந்த சரீரமே ஆத்மான்ற ஒரு எண்ணம் இருக்க, இந்த பிரமம் இல்லாமல் இருப்பது. அதே மாதிரி நாம எல்லாருமே சுதந்திரர்கள் என்று நினைக்கிறது, இது சுதந்திராத்ம பிரமம். இது ரெண்டுமே பிரமம் தான். இது ரெண்டுமே சத்தியம் கிடையாது, நிஜம் கிடையாது. இப்ப சரீரமே ஆத்மான்னு ஒருத்தன் நினைச்சான்னாக்க, இந்த சரீரம் தான் ஆத்மாவான்னு, இந்த ஆத்மான்றது சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக தான் இருந்துருக்கு. ஆனா பல பேருக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு, சரீரத்தை காட்டிலும் அதிரிக்தமா வேறுபட்டதாக ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்குன்ற ஒரு எண்ணமே பல பேருக்கு இல்லை இப்ப வரைக்கும். எங்கேயோ ஒரு ரொம்ப ரொம்ப ஓரத்துல இருக்கிற சிலவாளுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துருக்கு. இது ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரி சரீராத்ம பிரமம் இல்லாமல் இருக்கிறது இருக்க, அதுதான் செழுமதி, அதுதான் மதி, உண்மையான ஸ்வரூப ஞானம்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி சுதந்திராத்ம பிரமம். இப்ப இந்த காலக்ஷேபம் சொல்றது கூட, இப்ப நம்ம இந்த பாடம் இந்த உபன்யாசம் பண்றேன், நானு இது நான் எனக்கு இஷ்டமா இருக்கு நான் பண்றேன், நான் என்னுடைய சுதந்திரத்துல நான் பண்றேன்னு நினைச்சோம்னாக்க அது நடக்கல, அது சத்தியம் இல்லை. இப்ப கொஞ்ச நாள் முன்ன சொன்ன மாதிரி நெட்வொர்க் வேலை பண்ணாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ணணும்னு நினைச்சா கூட என்னால பண்ண முடியாத போயிடுறது. அப்போ நீங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு கேட்க முடியாத போயிடலாம். ஆகையால நாம பண்ற ஒவ்வொரு காரியமுமே ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறதே தவிர, நமக்கு எந்த காரியத்துல செய்யறதுலயும் நமக்கு சுவாதந்திரியம் இல்லை, நமக்கு அந்த சுதந்திரம் இல்லைன்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நாம தான் பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த சுதந்திராத்ம பிரமம் போறது, இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இது ரெண்டும் போற நிலை இருந்துருக்க, இது ஒரு மதி, இது ஒரு ஞானம். இதுல செழுமதின்னு சொல்றதுனால செழுமையான மதி அப்படின்னு சொல்லச்ச என்னன்னாக்க, தாசபூதா சுத சர்வே ஆத்மானஹா பரமாத்மனஹா என்று சொல்லும்படியாக எல்லாருமே இயல்பாகவே பரமாத்மாவுக்கு தாசபூதர்களாக இருக்கிறார்கள். இப்போ நானும் பரமாத்மாவுக்கு தாசபூதன் என்று சிவபெருமான் சொல்ற மாதிரி, நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள், இயல்பாகவே நாம ஒவ்வொருத்தரும் தாசபூதர்கள் என்கிற ஒரு ஞானம் வருது இருக்கு பாருங்க, அதுதான் செழுமதி. நம்ம எல்லாருக்கும் சுவாமி, நிருபாதிக சுவாமியாக இருப்பவர் சாட்சாத் அந்த தேவ பெருமாள் தான் என்கிற ஒரு ஞானம் வருது இருக்க, அதுதான் செழுமதி. இப்படிப்பட்ட ஞானத்தோட இருந்திருக்கிற அடியவர்கள், இப்ப இந்த ஞானம் வந்துடுத்துனாக்க தானா அவர்லாம் அடியவர்களாக தான் ஆவா, அவ பாகவதர்களாக தான் ஆவா, அவர்கள்லாம் பெருமாளுடைய பக்தர்களாக தான் இருப்பா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. செழுமதி அடியவர், இந்த செழுமையான ஞானத்தை உடைய பாகவதர்கள், செழுமையான ஞானம்ன்றது எம்பெருமானுக்கு நாம எல்லாரும் தாசபூதர்கள், இயல்பாகவே நாம எல்லாரும் தாசபூதர்கள். எம்பெருமான் ஒருவர் தான் நம்ம எல்லாருக்கும் நிருபாதிக சுவாமியாக இருந்துருக்க. மீதி பேர்லாம் சுவாமியா இருக்கலாம், ஆனா ஒரு காரணத்தை முன்னிட்டு அவர்கள்லாம் சுவாமியாக இருக்கலாம். அந்த நிருபாதிக சுவாமித்வன்றது எம்பெருமான் இடத்துல மாத்திரமே இருக்கு என்கிற ஒரு ஞானம்,
அந்த ஞானத்தோட மாத்திரமில்ல செழுமதின்றது அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோட அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல ஒரு நிலைப்பாடோடு இருந்துட்டு இருக்க அதெல்லாம் தான் செழுமதி. இப்படிப்பட்ட தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல நிலைப்பாடோட இருந்துட்டு ஒரு ஞான விசேஷம் இருந்துட்டு அந்த ஞான விசேஷத்தை செழுமதி என்று சொல்லிட்டு அந்த செழுமதி உடையவர்கள், அந்த செழுமதியை இருந்திருக்கிற பாகவதர்கள், அதுதான் சொல்ற செழுமதி அடியவர். இந்த ஞானம் வந்துடுத்துனாக்க அவ தாசன் தாசன் தான் சொல்லிப்பாளே தவிர நான்ற ஒரு அகங்காரம் மமக்காரம்லாம் அவளுக்கு போயிடும். ஆகையால அவர்களை செழுமதி அடியவர் என்று சொல்றார். ஒடிமதி என ஒரு திருவுடன் உயர்பவன். ஒரு அழகான விஷயத்த சொல்றார். ஒவ்வொரு நாளும் அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு அழகா சொல்ற. அந்த பெரியபந்தேவி தாயாரும் தேவ பெருமாளும் சேர்ந்து இருக்கிற ஒரு அழகா சொல்ற. அந்த ரெட்ட புறப்பாடு பெருமாளும் தாயாரும் ஒன்னா 7 நேரம்னாக்க அந்த பெருமாள் அந்த புறப்பாடுல வரைச்சே பெருமாள் உற்சவத்தினால தாயாருக்கு ஏற்றமா, தாயார் உற்சவத்தினால பெருமாளுக்கு ஏற்றமா அப்படின்னு கேட்டா தாயாருக்கு உற்சவம் நடக்கிறதுனாலதான் பெருமாளுக்கு ஏற்றம். அந்த ரெட்ட புறப்பாடு நடக்கிறதுனாலதான் தோட்டத்துக்கு ஏழப்போரு. அந்த ரெட்ட புறப்பாடு இந்த தாயாருக்கு விசேஷம் இருக்கிறதுனாலதான் தாயாரோட பெருமாள் ஏழப்போரு. இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் வருது. அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த சந்திரனும் ஒளி மதி என அப்படின்னு சொல்ற. ஜோத்சனான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. ஜோத்சனான்னா சந்திரனுடைய காந்தி, சந்திரனுடைய ஒளிக்கு, அததான் நிலா என்று சொல்றது. சந்திரன் வேற, நிலான்றது வேற. அந்த சந்திரன் அந்த ஒளியை உடையது, ஒளி வேற. அந்த மாதிரி பெருமாளுக்கும் தாயாரையும் சேர்க்கச்சே தாயார் அந்த பிரப மாதிரி சந்திரனுடைய ஒளி மாதிரி தாயார் இருக்கலாம், பெருமாள் அந்த சந்திரன் மாதிரி இருக்கலாம். இப்ப பாருங்க, ஒளி இல்லாத பெருமாள் இருந்தாருனாக்கா, ஒளி இல்லாத சந்திரன் இருந்துன்னாக்கா அதுக்கு எதனா ஒரு பெருமை உண்டான்னா ஒரு பெருமையும் கிடையாது. அமாவாசை இன்னைக்கு கூட தான் இருக்கு, மத்தியானம்லாம் இருந்துட்டு இருக்குது சந்திரனுக்கு. அமாவாசை இன்னைக்கு சூரியனுடைய உதயமும் சந்திரனுடைய உதயமும் சமகாலத்துல இருக்கு. அந்த ரெண்டுத்தினுடைய அஸ்தமனமும் சமகாலத்துல இருக்கிறதுனாலதான் அமாவாசை இன்னைக்கு சந்திரன் தெரிய மாட்டேன்றது. ஏன்னா இந்த சூரியனுடைய பிரகாசத்துக்கு எதிர சந்திரனுடைய பிரகாசம்ன்றது அதுக்கிட்டேயே வர முடியாது. ஆகையால அது பிரகாசமே தெரியாத போயிடுறது. இப்படி ஒரு சன்னிவேசம். ஆகையால அந்த சந்திரனுக்கு ஒரு ஏற்றமே அதுக்கு இருக்கக்கூடிய ஒளியினால குளிர்ந்த கிரணங்கள், சிந்து செய்த கிரணம்னு சொல்றது. அப்படி ஒரு அமிர்த கிரணங்கள்னு எல்லாம் சொல்றது. அப்படிப்பட்ட அந்த கிரணங்கள்னாலதான் சந்திரனுக்கு ஏற்றம். அந்த மாதிரி ஒளியும் மதியும் போல பெருமாளும் பிராட்டியும் பெருமாளும் இருந்துருக்கா. அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேன பிரபாயதா. சீதா பிராட்டி சொல்ற, என்னைய ராமனையும் பிரிக்கவே முடியாதுப்பா. ஏன் என்ன அப்படி சொல்ற, நீ இப்ப பிரிஞ்சுதானே இருந்துட்டு இருக்க அப்படின்னா, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா. சூரியனுடைய ஒளியையும் காந்தியையும் பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது. அந்த மாதிரி என்னையும் ராமனையும் பிரிக்க முடியாது. ராமனுடைய மனசுல நான் இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய மனசுல ராமன் இருந்துட்டு இருக்க. ஆகையால் நாங்க 2 பேரும் பிரியவே இல்லை. இந்த உடல் அளவுல வேணா பிரிவு இருக்கே தவிர மனசளவுல எங்க 2 பேருக்கும் பிரிவுன்றதே இல்லை, யாராலையும் பிரிக்கவும் முடியாது என்று சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது. அந்த சூரியனாகவும் சூரியனுடைய காந்தியாகவும், ராமன் சூரியனாகவும் அந்த சூரியனுடைய காந்தியாக சீதா பிராட்டி இருக்கிறதாகவும் சொல்லுகிறார். அனன்யா ராகவேணாகவும் பாஸ்கரேன பிரபாயதான்னு சொல்றார். அது சூரிய வம்சமா இருக்கிறதுனால சந்திர வம்சத்துல சேர்ந்தவராக இருக்கிற கண்ணன் எல்லாம் சொல்ல செய்யும். இந்த மாதிரி பிராட்டியை விட்டு பிரியாதவராக இருந்திருக்கவர் ஒளி மதி என அந்த சந்திரனும் சந்திரனுடைய காந்தியா இருக்கக்கூடிய நிலாவும் சந்திரனும் போல ஒளி மதி என ஒரு திருவுடன் உயர்பவன்.
ஒரு திருவுடன் உயர்பவன். இந்த ஒரு திருன்றது வார்த்தை இருக்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிராட்டிக்கு சமமாக வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கவள் ஒரு திரு என்பதாக இந்த இடத்துல சொல்ற. அப்போ அந்த ஒரு திரு அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிற திருவோடு இருந்திருக்கிறவள் அவளுக்கு சமானமாக வேற யாருமே இல்லை என்பதனால அவளுடைய விசேஷத்தை சொல்றவ. அந்த பிராட்டிக்கு ஏற்றம் என்ன அப்படின்னு கேட்ட, அந்த பெருமாளை விட்டு எப்பவுமே அதாவது விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா என்பதாக சொல்ற. அருள் தருமடியவர்பான் மகியை வைத்து தருள் தர நின்ற தெய்வநாயக நின் அருளெனும் சீரோர் அறிவையானதென இருள் செக எமக்கோர் இன்னொளி விளக்காய் மணிவர என்ன நின் திருவுருவருவில் அணியமராக தலங்களா இலங்கி நின்படிக்கெல்லாம் தன்படியே ஏற்க அன்புடன் நின்றோட அவதடித்தருளி வேண்டுவரை கேட்டு மீண்டவை கேட்பித்து தீண்டிய வினை ஈண்டிய வினைகண் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்து தமருணை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே. மும்மணி கோவில்ல அந்த பிராட்டியினுடைய பெருமையை சொல்ற. அந்த பிராட்டி என்னென்னலாம் பண்றா அப்படின்னு கேட்டு சொல்லச்சே, அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு சொல்லக்கூடிய 6 அர்த்தங்கள். வேண்டுவரை கேட்டுன்னு சொல்லி வேண்டுரை கேட்டு மிகுந்தவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருணை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே. இப்ப அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு சொல்லக்கூடிய 6 அர்த்தங்களையும் இந்த இடத்துல சொல்றார். அவள் அடியவர்களுடைய கஷ்டத்தை கேட்கிறவளாக அவள் இருந்துருக்கா. அந்த எம்பெருமான அதை கேட்பிக்கிறவளாக அவள் இருந்துருக்கா. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அது அந்த கேட்பிக்கிறதோடு மாத்திரம் இல்ல, அவ இன்னும் என்னென்ன பண்றா அப்படின்னா, நமக்காக பரிந்துரை செய்பவளாக இருந்துருக்கா. நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவளாக அவள் இருந்துருக்கா. இப்படி நமக்காக எம்பெருமானை அடைபவளாக இருந்துருக்கா. இந்த மாதிரி பலவிதமான ஒரு அர்த்தங்கள் 6 அர்த்தங்கள் அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு சொல்லப்படுகின்றன. அப்படி இருந்து பெருமாள் பண்ணக்கூடிய தர்மங்கள்ல சரணாகத ரட்சண என்கிற ஒரு தர்மத்துல அந்த பிராட்டி எல்லா சமயத்திலையும் ஒரு துணையாக இருந்துருக்கா. அந்த பெருமாளும் பிராட்டியும் மாதிரியான ஒரு தாம்பத்தியம்ன்றது எங்கேயுமே வராது. ஆகையால அந்த திருவுடனுக்கு சொல்லச்சு ஒரு திருவுடன் உயர்பவன். இப்படிப்பட்ட திருவை பெற்றிருக்கிறதுனாலதான் ஒப்புயர்வு இவருக்கு சமானமானவோ இவளை காட்டிலும் உயர்ந்தவளாகவும் இல்லாததாக இருந்திருக்கிற அந்த பிராட்டி, அந்த பிராட்டியோட ஒரு சம்சர்க்கம், பிராட்டியோட பெருமாள் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுறதாம். இதுதான் இந்த சுவாமி அந்த பிராட்டியோட அத சொல்ற. ஒரு திருவுடன் உயர்பவன், ஒரு திருவுடன் உயர்பவன், ஒப்பற்ற பிராட்டியோட கூட உயர்ந்து நிற்கும் எம்பெருமானுடைய மீதி பேரெல்லாம் திருவில்லா தேவர்களாக இருந்துருக்கா. அத்தனை 30 தேவதைகள்ல யார் பிரபம் உயர்ந்தவராக இருக்காருன்னா அந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் இருக்கிறபடினால இவருக்கு அந்த பெருமாளுக்கு ஒரு உயர்வு ஏற்படுறது. அது மூலமாக உயர்வு அடைந்தார். பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாதிக்கிற எல்லாருமே பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்காக ஏங்குறாளாம். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் 1 2 வந்துடுச்சுனாக்க போறோம். அந்த கட்டாட்சம் ஒரு கட்டாட்சம் விழுந்தாலே போறோம்.
அவன் இந்த லோகத்துல பெரிய ஐஸ்வர்யத்தோட பெரிய ராஜா மாதிரி ஐஸ்வர்யத்தோட இருந்துருவானோ. இன்னொரு 2 கடாட்சம் வந்துடுத்துனாக்கா அவன் இந்திராஜி பதவியை அடைவானோ. இன்னொரு கடாட்சம் வந்துடுத்து 2-3 கடாட்சம் வந்துடுத்துனாக்கா அவன் பிரம்ம பதவி அடைவான், அவன் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ருத்ர பதவியை அடைவான். இப்படி எல்லாம் ஆவானா. அந்த பெருமாள் தாயாருடைய கட்டாட்சி எப்ப பார்த்தாலும் பெருமாள் மேல விழுந்துட்டு இருக்கிறதுனால அவர் பிரம்மமா ஆயிட்டேறான், பரமாத்மாவாக ஆயிட்டேறான். அந்த பெருமாளுக்கு அந்த பரமாத்மாவாக ஆற தன்மையை கூட தாயாரோட சேர்ந்ததுனாலதான் வந்ததுன்னு ஆச்சரியமா பட்டர் சொல்ற. அப்ப அந்த ஒரு திருவுடன்னு சொல்லச்சு அந்த பெரிய பிராட்டிக்கு சமமான அந்த திருவுக்கு சமமாக இன்னொருத்தர் இல்லாதவளாக இருந்திருக்கிற அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியோடு கூட உயர்பவன் அப்படி ஒருத்தர் கணக்கு இருந்துட்டாருனாக்க கண்டிப்பா அவளுக்கு ஒரு உயர்வு வரதான் வரும். நம்ம குடும்பத்திலேயே பார்க்கலாம், நமக்கு ஏத்த மாதிரி இல்ல, நம்மையும் கூட அதர்ம மார்க்கத்துல நாம போனோம்னாக்க அப்போ நம்மையும் புருஷாலையும் சரிப்படுத்திண்டு அந்த குடும்பத்துக்காக ஒரு நல்லதுக்காகவே தர்ம மார்க்கத்துல போறதுக்காகவே ஒரு பெண்மணி கணக்கு அந்த குடும்பத்துல தலைவியாக கணக்கு இருந்துட்டான்னாக்க அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஏற்றம் தான். அப்படிப்பட்ட மனைவியை பெற்றிருப்பது அந்த புருஷனுக்கு ஒரு ஏற்றம் தான். அந்த மாதிரி இந்த பிராட்டிய மகாலட்சுமிய அந்த திருவை தன்னுடன் சேர்ந்திருக்கிறது அபிரத சித்த விசேஷனம். அவர் பெருமாளும் பிராட்டியும் பிரிக்க முடியாதவளாக இருந்திருக்கிறவா. அதுதான் அனன்யா பாஸ்கரேனாகும் அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதான்னு அந்த சூரியனுடைய சூரிய காந்தியும் எப்படி பிரிக்க முடியாதோ அபிரதக் சித்தமாக இருந்துருக்கோ அந்த மாதிரி பெருமாளும் தாயாரும் அபிரதக் சித்தமாக இருந்துருப்பா. ஒருத்தர் தனியா பிரிஞ்சு இருக்கிறவா கிடையாது. அப்படிப்பட்ட தாயாரோட கூட சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் என்பதாக சொல்ற. ஒளிமதி என ஒரு திருவுடன் உயர்பவன் அழிமதி முகநகை நல நில புக. இப்ப அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை தெரியும். அந்த தேவ பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்படி சேவை சாதிக்கிறது என்று சொன்ன நளிமதி முகம் குளிர்ந்த சந்தனை போன்ற திருமுக மண்டலம். நளிமதி முகம் என்பதாக சொல்ற. நளின்னா குளிர்ந்ததாக இருக்கு. ஏன்னா சந்திரகாந்தி இருந்துருக்க, இந்த சந்திரகாந்தி குளிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கும். சூரியகாந்தின்றது சுட்டு பொசுக்குவதாக இருக்கும். அப்போ அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் எப்படி இருந்துருக்கு, திருமுக மண்டலம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா அந்த குளிர்ந்த சந்தனை போன்ற திருமுக மண்டலத்துல இருந்துருக்குன்னு திருமுக மண்டலம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அந்த பெருமாளை பத்தி சொல்லச்சு கதிர்மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்றார். கதிர் போல் முகத்தான் மதியம் போல் முகத்தான் என்று அந்த போல் முகத்தான்றத அன்வயம் பண்ணிக்கணும், பிரத்யேகம் அன்வயிக்கணும். அப்ப கதிர் போல் முகத்தான்னு சொன்னோம்னாக்கா சூரியனுடைய தேஜஸ் மாதிரி தேஜஸோட இருக்கிறவர் பெருமாளுடைய தேஜஸ்ன்னு சொல்லணும். அப்ப சூரியனுடைய தேஜஸ் சுட்டு பொசிக்கிடுமே. இப்ப அந்த மாதிரி ஒரு தேஜஸ் தான். அப்போ அப்படின்னா அது அகடித்த கடனா சாமர்த்தியம் இருக்கு. ஆசிரித்த விரோதிகள் விஷயத்துல அவளை சுட்டு பொசுக்குவதாக இருக்கக்கூடியது தேஜஸ், அந்த பெருமாளுடைய தேஜஸ். ஆசிரித்தார் விஷயத்துல மதியம் போல் முகத்தான்னு சொல்லி சந்திரன் மாதிரி குளிர்ந்த கடாட்சத்தை குளிர்ந்த திருமுகத்தை உடையவனாக இருந்திருக்கான்னு இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். சரோஜ சதுருஷா திருஷா சமுதிதா கிருதிர திருஷ்யதே என்று ரிசும்ஹனுடைய ஒரு திருமுக மண்டலம் எப்படி இருந்துருக்குன்றத பத்தி சொல்ற. அந்த இடத்துல பிரஹ்லாத ஆழ்வானுக்கு அந்த திருமுக மண்டலம் எப்படி இருந்து ஹிரண்யகசிப்புக்கு எப்படி இருந்ததும் ஒரே சமயத்துல
அப்போ ஹிரண்யகசிப்புக்கு வரைச்சே அந்த திருமான் அவர் போய் சம்ஹாரம் பண்ணணும்ன்ற அளவுக்கு கூட இல்லை. அதெல்லாம் ஒரு வெறும் ஃபார்மாலிட்டி தான். அந்த பெருமாள் ரிசிம்மன் அவதாரம் பண்ண உடனே அட்டகாசத்தோட பெருமாள் அவதாரம் பண்ண உடனே உத்தரட்சணத்துல அப்பவே ஹிரண்யகசிப்புனுடைய பிராணம் போயிடுச்சு. ஆனா கூட அவன் பெற்ற வரன் பிரகாரத்துக்கு அவனை சம்ஹாரம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த சந்தியா காலத்துல வீட்டு உள்ளுக்குள்ளேயும் இல்லாத வெளியிலையும் இல்லாத வாசப்படியில வச்சுன்னு இப்படி எல்லாம் ஆயுதத்தினால இல்லாமல் நகத்தாலையும் மனுஷனாகவும் இல்லாத பிராணியும் இல்லாத ஒரு நிருசிம்ம ரூபமான திருமுக மண்டலம் நரசிம்ம ரூபமாகவும் அந்த திருமேனி மனுஷ ரூபமாகவும் இப்படி எல்லாம் பெருமாள் அவதாரம் எடுத்து அந்த பிரம்மா கொடுத்த வரம் பொய்யாக கூடாதுன்னு அங்க பண்ணார். அங்க பக்கத்திலேயே நின்று இருக்கிற அந்த பிரகலாத ஆழ்வானுக்கு அவருடைய பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னா சரோஜ சதசாதிருஷா சமுதிதா கருத்து திருஷ்யத்தைன்னு சொல்லி சொல்ற ஒரு தாமரப்பு குளிர்ந்த தாமர புஷ்பத்தினுடைய எப்படி ஒரு ஒரு குளிர்ச்சியோட இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருக்கண்களோட பெருமாள் சேவை சாய்க்கிறார். அப்போ ஒரே சமயத்துல ஒரு வஸ்துவே நெருப்பு சுடுன்னா சுடதான் சுடும், நான் தொட்டா சுடும், இன்னொருத்தர் தொட்டா அது ஜில்லுன்னு இருக்குன்னு இருக்குமான்னா இருக்காது. அப்போ இது எப்படி ஒரு வஸ்துவே பக்தர்கள் விஷயத்துல இப்படி இருக்கு, பக்த ஆசிரித்த விரோதிகள் விஷயத்துல விபரீதமா இருக்க அப்படின்னு சொன்னா அது பெருமாளுக்கு அது சாத்தியம், நம்மள மாதிரி இருக்கவாளுக்கு சாத்தியம் இல்லை. அதுதான் பெருமாளுடைய ஸ்வரூபம். அது அவர் அகடித்தன சாமர்த்தியத்தை உடையவராக பெருமாள் இருந்துருக்கு என்றெல்லாம் சொல்லணும். இப்படி அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். நளி மதி முகம், அந்த முகத்தோட மாத்திரம் இல்ல, நகை நல நில முக முக. இந்த முகம்ன்றது என்ன அப்படின்னா கேவலம் திருமுக மண்டலத்தை மாத்திரம் சொல்லல, பாணி பாத வதனே க்ஷண சப்தை அம்புஜான்யபதிஷன் வரதத்வம். பாணி பாத வதன ஈக்ஷண சப்தை அம்புஜானி, இது தாமரைப்பூ போல இருந்துருக்கான். எதெல்லாம் தாமரை போல இருந்துருக்கு அப்படின்னா பெருமாளுடைய திருக்கை இருக்க, உள்ளங்கை இருக்க, அது தாமரை புஷ்பம் மாதிரி அவ்வளவு மிருதுவா இருந்துருக்கான். பெருமாளுடைய திருவடி இருந்துருக்க, அதுவும் அந்த தாமரை புஷ்பம் மாதிரி மலர் மகள் கைவரிட பிரபோதி சிவந்தனன்னு சொல்லச்சே பெரிய பிராட்டியா அதை அப்படி பாத சேவனம் பண்ண உத்தரட்சணத்திலேயே அவ்வளவு செவந்து போச்சுன்னாக்க அது எவ்வளவு மார்தவம்ன்றத நாம அந்த திருவடியினுடைய மார்தவத்தை நாம நினைச்சு பார்த்துக்கலாம். பாணி பாத வதனம்ன்றது சொல்லச்சே திருமுக மண்டலம் அந்த முழுமையாக அந்த முகம்னு சொல்லச்சே அந்த பெருமாளுடைய வாக்கு, நாசிக, திருக்கண்கள், திருநெத்திக்கட்டு, இப்படி எல்லாத்தோடையும் அந்த கபோலங்கள், இது எல்லாத்தோடையும் சேர்ந்திருக்கிற ஒரு அமைப்பு இருக்க, அது முகம்னு சொல்ற. அந்த திருமுக மண்டலமும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, அந்த திருக்கண்களும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. இப்படி அந்த திருமுக மண்டலத்தோட மாத்திரமில்லாமல் நளி மதிமுக நகை நல நில உக உக, நகை நலம் நிலவு உகவுகள் அப்படின்னு சொல்றாராம். அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் இது எல்லாமே இப்படி ஒரு தாமரப்பூ போல இருந்துருக்குன்றது, சந்திரன் மாதிரி இருந்துருக்கு. நளி மதி முகம் குளிர்ந்த சந்தனை போன்ற திருமுக மண்டலம்னு சொல்லிட்டு நகை நலம் நிலவு உகவுகள்னு சொல்றாரு. அந்த ரங்கநாதனுக்கு சொல்லச்சே சுவாகத்தோதாரணம்னு சொல்ற. அந்த ரங்கநாதனுடைய திருக்கண்கள்லாம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னாக்க வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துருக்கான். அந்த தேவப்பெருமாளுடைய திருக்கண்கள் அந்த நமக்கு சுவாகத்தம் சொல்ற மாதிரி இருந்துருக்கான். அந்த தேவப்பெருமாள் விஷயத்துல என்னன்னா அந்த அதரத்துல வரைச்சே ஒரு புன் சிரிப்பு, அப்படி சிரிச்சுட்டே கூப்பிடுறேன். உனக்கோசம் தான் நான் இங்க கீழே இறங்கி வந்திருக்கேன், நீ உன்னால மலையில ஏறி வந்து பெருமாள் சேர்க்க முடியாட்டா பரவாயில்ல, நான் அபிஷேக மண்டபத்திலேயே நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த ஊர்ல ஒரு ஐதிஹ்யம், அதாவது அந்த ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, காஞ்சிபுரத்துல ஒரு பழக்கம். பெருமாள் கீழே இறங்கிட்டேன்னா, உற்சவர் கீழே இறங்கிட்டேன்னாக்கா மலையில போய் பெருமாள் மூலவர் சேவிக்கிறதுன்றது உள்ளூர்காரெல்லாம் அது வழக்கமா வச்சுக்கிறது இல்லை. பெருமாள் கீழே இறங்கிட்டேன்னா கீழேயே சேவிச்சுட்டு அதோட போயிடுவா. அப்போ மூலவர் சேவிக்கணும்னு அந்த பிராதானியம் கிடையாது.
இதே திருமலையில பெருமாளுக்கு எந்த உற்சவம் நடந்தாலும் அந்த மூலவர் சேவிக்கிறதுல போய் ஒரு பிராதானியம் இருந்துட்டு இருக்கு. இங்க இதுக்கு உற்சவருக்கு ஒரு பிராதானியம். உற்சவர் இறங்கிட்டேன்னா இப்ப அவர் நாம போகச்சேயே உள்ள போகச்சேயே அந்த கண்ணாடி அறையில பெருமாள் சேவசாய்ப்பேர். அந்த சேவசாய்க்கு செய்ய ஆச்சரியமா இருந்துருக்கும். எல்லா பக்கமும் அந்த கண்ணாடி அறையில இருந்துட்டு பேர் அவர் ஏகாந்தமா ஒரு சேவசாய்ப்பேர். அது அதிகமா அங்க திருவாபரணம் எல்லாம் சாத்தின்னு இருக்க மாட்டேன். ஒரு யஜ்னோபவீதம் அரணாள் திருமார்பனாச்சியா இப்படி ரொம்ப குறைஞ்சபட்சமான ஒரு ஆபரணங்களோடையும் குறைஞ்சபட்சம் பெரிய பெரிய மாலை எல்லாம் இல்லாத சாதாரணமா சேவசாய்ப்பேர். அப்படி போய் நம்ம கீழே சேவிச்சுட்டு அப்படி தொண்டரப்படியிலேருந்து அந்த உள்ள நுழைய செய்ய அங்கேருந்தே உன்னை வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். உனக்கு தாண்டா நான் கீழே இறங்கியிருக்கேன்னு ஒரு சிரிச்சுண்டே கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த சிரிப்புல மயங்காடுவா யாருமே கிடையாது அந்த தேவப்பெருமாளுடைய புன் சிரிப்புல. அதான் சொல்றார். எப்படி அந்த திருமுக மண்டலம் சந்திரன் மாதிரி குளிர்ந்த ஒரு அந்த சிரிக்கிறதுல கூட வித்தியாசம் இருக்கு. எத்தனையோ இருந்துட்டு இருக்கு. ஹேளனமா சிரிக்கிறது ஒண்ணு, அதே மாதிரி வரச்சேயே ஒரு புன்சிரிப்போட வரவேற்கிறது. அந்த மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தாதான் அந்த குளிர்ந்த ஒரு முகத்தோட வரவேற்கிறதுன்றது முடியும். மனசுல கணக்கு வேற விகல்பம் இருந்ததுன்னா, வேற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னாக்க நாம என்னதான் புன்சிரிப்பு சிரிச்சோம்னா கூட அது அவ்வளவா ஒரு அந்த அபிமானத்தை காண்பிக்காது. ஆனா தேவப்பெருமாளுடைய சிரிப்பு இருக்க புன்சிரிப்பு நம்ம எல்லாரையும் பாவான்னு அப்படியே கூப்பிடுறதான் அப்படின்னு சொல்ற. அது நளி மதிமுக நகை நகை நலம் நிலவு புகவுகள். அந்த புன்சிரிப்பே ஒரு சந்திரன் மாதிரி இருந்தது. என்ன ஒரு அழகு பாருங்க. அந்த புன்சிரிப்பே சந்திரகாந்தி மாதிரி வருதான். அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கு. சாதாரண சில வஸ்துக்களை பார்த்தோம்னாக்க நமக்கு சந்தோஷம் வரும். வாசல்ல யானை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மணி அடிச்சிருந்து யானை போச்சுன்னாக்க பெரியவாளா இருந்தா கூட வாசல்ல அந்த யானையை பார்ப்போம். அதே மாதிரி எங்கேயான போனோம்னாக்க அந்த பூர்ண சந்திரனா இருந்தோம்னாக்கா அந்த சந்திரனை சத்தனாய் பார்க்கறது அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு. சமுத்திரத்தை பார்த்தோம்னாக்க கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கும். சமுத்திரத்துக்கு போனோம்னா சமுத்திரத்தை பார்க்கறது. அதே மாதிரி அந்த சம்பூர்ணமா பிரவாகம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரையில போய் உட்காந்துட்டு சத்தனாய் பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருந்துட்டு இருக்கும். இந்த புன்சிரிப்பு தவழ்கின்ற பெருமாளுடைய திருமுக மண்டலம், அந்த தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, அது நகை நலம் நிலவு உகவுகள். அந்த புன்சிரிப்பாகிய ஒரு நிலவு, நிலவுன்றது சந்திரகாந்தி. அப்படி முள்ள சிரிக்கிறேர், அந்த சிரிக்கச்சே அந்த பெருமாளுடைய பற்கள்லாம் இருக்கு. அந்த புன்சிரிப்பும் போது பல்லு அவ்வளவா தெரியக்கூடாது. ஆஹான்னு தெரிச்சாக்க அது பல்லெல்லாம் தெரியும் வெளியில. ஆனா புன்சிரிப்பும் போது அந்த உதடு தெரியும். அந்த உதடு தான் சிரிக்கும். உதடோட மாத்திரம் இல்ல, அந்த உள்ளுக்குள்ள பளபளன்னு இருந்துட்டு இருக்கிற வெண் பல்லும் அப்படி லேசா தெரியும். மொத்த பல்லும் காண்பிக்காத இருக்காது. அந்த பல்லுனுடைய காந்தி எப்படி இருக்குன்னாக்கா, அந்த வெளுப்பு இருக்க வெண்மை அந்த புன்சிரிப்புனால சந்திரகாந்தி மாதிரி அப்படியே குளிர்ந்து இருந்துட்டு இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். நாம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த தேவப்பெருமாளுடைய புன்சிரிப்புல நாம அப்படியே ஐக்கியமாயிடுவோம். அந்த பெருமாளை விட்டு வேற நினைக்கவே முடியாததாக இருந்துட்டு இருக்கோம். ஆகையால அந்த எம்பெருமானுடைய ஒரு விஷயம் சொல்லி அந்த தேவப்பெருமாளை சொல்லி, அப்போ நகை நலம் நிலவு உகவுகள், அந்த புன்சிரிப்பாகிய ஒரு அழகிய நிலவுனால நிலவு உகவுகள் அந்த சந்தோஷத்துக்கு காரணமானதாக இருந்துருக்கு. அந்த பெருமாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு என்ன காரணம்? நம்ம போனதுனால ஒரு சந்தோஷம் வருதா அப்படின்னா, அந்த பக்தி ஸ்ரத்தையோட நாம பண்ற ஒரு கைங்கரியம், அந்த பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம் இருக்கு. அந்த கைங்கரியத்தினால பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுதான். அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னாக்க, நலநில, அதாவது தெளிபுனல் அமுது, தெளிபுனல் அமுது என்பதாக சொல்ற
தெளிந்த தீர்த்தம். அந்த புனல்ன்றதுக்கு தீர்த்தம் அர்த்தம். தெளிந்த தீர்த்தம், பரிசுத்தமான தீர்த்தம். அமுதுன்றது அந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கிற வஸ்துக்கள். அந்த வஸ்துக்கள் எல்லாமே செழுமதி அடிவர் குளிமுதல் கிரிசைகள் குறைகளர் வனவே என்பதாக. குளிமுதல் கரிசைகள் அப்படின்னா அந்த பெருமாளுக்கு அந்த திருவாராதனம் பண்ணச்சே திருமஞ்சனம் பண்ற உபச்சாரங்கள் இது எதுவுமே குறைவிடாது அப்படின்னு சொல்றோம். ஆகையால இப்போ இந்த இடத்துல சொல்லச்சே அந்த புன்சிரிப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பரிசுத்தமான தீர்த்தம். அந்த தீர்த்தம் மாதிரி பரிசுத்தமான அமுதுபடி நிவேதனம். இந்த அமுதுபடி நிவேதனங்களாலேயும் தெளிந்த தீர்த்தமும் இந்த பிற வஸ்துக்கள் இவைகள் எல்லாத்தையும் அந்த வஸ்துக்களுக்கு பரிசுத்தின்றது எப்படின்றத போன பாசுரத்துல சொல்லியாச்சு. அதாவது வழி இல்லாத வழியில வராமல் கேவல பக்தி ஸ்ரத்தையோட மாத்திரமே அந்த பெறப்பற்றதாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள். இப்படி இத்தனை வஸ்துக்களையும் பெருமாள் திருவாராதனம் பண்றோம். பெருமாளுக்கு திருமஞ்சனம் போறது. அந்த திருமஞ்சனத்தும் போது சேவிச்சோம்னாக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கும். பக்தி ஸ்ரத்தையோட அந்த திருவாராதனம் பண்ணச்சே திருமஞ்சனம் பண்ணச்சே அந்த திருமஞ்சனத்தும் போது அந்த பெருமாளுக்கு அந்த சாட்சாத்த சேவிக்கிட்டே தான் தெரியும் ஒவ்வொன்றும். இப்ப இந்த அர்ச்சபாத்திய ஆச்சமனையெல்லாம் சமர்ப்பிக்கிறார். அர்ச்சபாத்திய ஆச்சமனையெல்லாம் சமர்ப்பிச்ச பிற்பாடு அந்த பெருமாளுக்கு தந்ததாவனம் பண்றான். முகவாச தாம்பூலம் தந்ததாவனம். தந்ததாவனம்னா பல்லு தேய்ச்சி விடுறோம். பல்லு தேய்ச்ச பிற்பாடு வாய் கொப்பளிக்கிறது. வாய் கொப்பளிச்ச பிற்பாடு அந்த மூஞ்சை அலம்பிக்கிறது. எப்பவும் பல்லு தேய்ச்சி வாய் கொப்பளிச்சோம்னாக்க காத்தால வெள்ள முகத்தையும் அலம்பிக்கணும். அந்த முகத்தை அலம்பிக்கிறது. மூஞ்சி அலம்பின்ற பிற்பாடு பல்லு தேய்ச்சி வாய் அலம்பி மூஞ்சி அலம்பின்ற பிற்பாடு மறுபடியும் ஆச்சமனம் பண்றது இதெல்லாம் விகிதமாக இருந்துட்டு இருக்கு. இது மொத்தம் அங்க நடக்கும். அந்த தேவப்பெருமாள் திருமஞ்சனத்துல பார்த்தோம்னா அந்த தேவப்பெருமாள் ஒரு குழந்தையாட்டம் அங்க வச்சுட்டு இருப்பா. அந்த குழந்தை சின்ன குழந்தைய குளிப்பாட்டச்சே என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய வாக்குல இருக்கு நாக்கு ஒழிக்கிறதுன்றது. அந்த நாக்கு ஒழிக்கிறதுக்கோசரமே ஒரு வளைஞ்சதா ஒரு வஸ்து இருக்கும். அந்த நாக்கு ஒழிக்கிறதுக்காக அதெல்லாம் நாக்கு ஒழிக்கிற மாதிரி. பல்லு தந்த தாவனத்துக்கு காட்டம். அந்த காலம் இப்பெல்லாம் தானே பிரஷ் வந்துடுத்து. அந்த காலத்துல அந்த தந்தாவதாவனம்ன்றது இந்த வேலங்குச்சி ஆலங்குச்சி இந்த குச்சால தானே பண்ணணும். அதுக்குன்னு தனியா ஒரு 5 இருக்கும். அது அந்த குச்சால தந்த தாவனம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதை கீழே சேர்ப்பா. இது தந்த தாவனம் பண்ணிட்டு இந்த பண்ண பிற்பாடு அந்த கண்ணாடி பாக்குறது ஒரு விஷயம். அந்த கண்ணாடி பாக்குறதுக்கோசரம் தோசை கல்லாட்டம் ஒரு வெங்கலத்தினால ஒண்ணு இருக்கும். அந்த அதுல இப்படி கீழே காமிப்பா, காமிச்சுட்டே இருப்பா. அதை பார்த்துட்டே அந்த பெருமாள் பாக்குற மாதிரி அர்த்தம். அவருக்கு பெருமாளுக்கு அந்த தந்த தாவனங்கள் முதலிய உபச்சாரங்கள்லாம் நடக்கும். நாக்கு வழிக்கிறது இதெல்லாம் நடக்கும். அது எல்லாத்தையும் அந்த பெருமாள் பார்த்துட்டே இருக்க மாதிரி அந்த இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கண்ணாடியே அந்த தோசை கல்லாட்டம் ஒண்ணு இருக்கும். அது வெங்கலத்தினால இருக்கும். அதுல திருமுக மண்டலம் தெரியும். அது பெருமாளுக்கு மாத்திரம்தான் அது தெரியற மாதிரி இருக்கும். அதை கொண்டு ஒரு உபச்சாரம். இப்படிப்பட்ட உபச்சாரங்கள்லாம் பண்றதை பார்த்த உடனே பெருமாள் திருமுக மண்டலத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வருதான். அதனால ஒரு பொன்சிரிப்பு இருந்துட்டு இருக்கு. அதுதான் அர்த்தம். தெளி புனல் அமுதன செழுமதி அடையவர் குழி முதல். இந்த குளிக்கிறது ஸ்நானம்ன்றது இருக்க, அந்த ஸ்நானம் முதலான அப்படின்னு சொல்ற அர்த்தம் பாத்தியம். இந்த குழின்றது உபலட்சணம். இந்த ஸ்நானம் ஒண்ணுதான் இல்லை, அதுக்கு முன்ன இருக்கக்கூடியது. இப்போ இதுல ஸ்நானம்ன்றது இருக்க, இது ஸ்நானாசனம்ன்றது 2வது தான் வருது. முதல்ல வரைச்சே மந்திராசனம்னு சொல்றது அந்த பெருமாளுக்கு அர்த்தம் பாத்தியம் ஆச்சமனை எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அந்த மந்திராசனத்துல எழுந்தருள் இருக்கும்படியாக அந்த பாதுகை எல்லாம் சமர்ப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்ப பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்னாக்க மாமதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரதஸ்வீகிருத்வயம்னு என்னையும் என்னை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள். அதாவது இவள் என்னுடைய மனைவி, இவள் என்னுடைய நாட்டு பெண், இவள் என்னுடைய பெண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தரா காண்பிச்சு எல்லாரையும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக பண்ணணும்.
அதை பண்ணணும்னா என்னத்துக்கு இவ மனைவி நாட்டு பெண் இவாளெல்லாம் போய் கைங்கரியத்துக்கு உறுதுணையா இருந்தா இது ஆத்துல பண்ற ஆராதனம் இது. இந்த ஆராதனம் பண்ணச்சே இவாளெல்லாம் தான் பெருமாளுக்கு அமுதுபடி நிவேதனம் பண்ணி வைக்கணும். அதாவது இந்த சாதெல்லாம் பண்ணி வைக்கணும், அமுதுபடிக்கு நிவேதனத்துக்கு உண்டானதை பண்ணி வைக்கணும். பெருமாள் சன்னதியை தொடச்சி கோலம் போட்டு அந்த மொழிகி கோலம் போட்டு எல்லா காரியம் பண்ண இவாளுக்கும் அந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கு. எல்லாரையுமே அந்த எம்பெருமானுடைய அந்த திருவாராதனமாகிற ஒரு செயல்கள்ல ஈடுபடுத்துறது அப்படி பண்ணணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணி எல்லாரையும் அந்த பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது இது முதல்ல. அதுக்கு அடுத்ததுதான் ரெண்டாவது ஆசனத்துல தான் இந்த ஸ்நானாசனம்னு பேரு. அந்த ஸ்நானாசனத்துல வெறும் குளிக்கிறது வரைக்கும் உட்காந்து வச்சு ஒரு தோண்டி மூச்சு முட்டை ஒரு தோண்டி ஜலம் கொட்டுறதுன்றது கிடையாது. அதுக்கு முன்ன அந்த பெருமாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அந்த உபச்சாரங்கள் எல்லாம் பண்ண பிற்பாடு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதா, அந்த உபச்சாரங்கள்னால ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இப்படி சந்தோஷம் ஏற்பட்டதுனால அமுதன அங்கேயும் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி போறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுல ஒரு வஞ்சனை இல்லாமல் பெருமாளுக்கு அமுதுபடியே நாம நிவேதனம் பண்ணமே தவிர, இப்ப நாம இல்லாதது ஆவாத்துல எங்கேயோ பண்ணிருக்கா, அவன் நிறைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு ஜீரா பண்ணிருக்கா, நெய்யெல்லாம் நிறைய அப்படியே கொத்தி பண்ணிருக்கா, நம்மள்ட இவ்வளவுதான் முடியுதுன்னா அதுக்காக பெருமாள் பரிசுக்கு போறது இல்லை. ஆனா நீ இருக்கிறத பக்தி ஸ்ரத்தையோட கொடுத்தேன்னா அவர் சந்தோஷப்படுவாராம். உன்னுடைய பக்தியும் ஸ்ரத்தையும் பார்த்து நீ பண்ற இந்த திருவஞ்சனம் முதலிய உபச்சாரங்களையும் அந்த கிரிசைகள் இதெல்லாம் பார்த்து பெருமாளுக்கு திருமுக மண்டலத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடுனால அவர் சந்திரகாந்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புன்னகைப்பு ஏற்படுறது. அந்த புன்னகையினால குழி முதல் கிரிசைகள் கூரைகில இதுல எந்த ஒரு உபச்சாரத்தையும் குறவில்லாமல் பக்தி ஸ்ரத்தையோட பண்ணுவார்கள். இந்த உபச்சாரங்கள் எல்லாம் இதுக்கு ஷோடசோபச்சாரம்னு சொல்லி முதல்ல சொல்லுவார். அந்த ஷோடசோபச்சாரம்ன்றது அர்த்தியம், பாத்தியம், ஆச்சமனியம், அதுக்கப்புறமா ஸ்நானியம், ஸ்நானம், ஸ்நானத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த அலங்காராசனத்துல பண்றது, தூபம், தீபம், அதுக்கப்புறமா இன்னும் அமுதப்படி நிவேதனம் பண்றது, இப்படி எல்லாம் 16 உபச்சாரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த சத்திரம், சாமரம் இதெல்லாம் சமர்ப்பிக்கிறது, இப்படி எல்லாம் இந்த உபச்சாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஷோடசோபச்சாரத்தோட அந்த பெருமாளுக்கு நாம அந்த திருவாராதனம் பண்றத பார்த்த உடனே தேவபெருமான் திருமுக மண்டலத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால அவர் புன்னகை சிரிக்கிறே. அந்த சிரிக்கிறதுனால இந்த சிரிப்பே ஒரு நிலவு அந்த சந்திரகாந்தி மாதிரி இருந்துருக்கு. அந்த சந்திரகாந்தி மாதிரி இருக்கிறதுல வரச்சே அந்த தேவபெருமானுடைய ஒரு திருவடிகள்ல பக்தியுடைய பரம பாகவதர்கள் அந்த புன் சிரிப்புக்காக தான் ஏங்கி இப்படிப்பட்ட உபச்சாரங்கள் எல்லாம் பண்றா. அந்த உபச்சாரங்கள்ல எந்த விதமான குறைவையும் அவ பண்ண மாட்டா. அந்த குறைவில்லாத உபச்சாரங்களை பண்ணுவார்கள் என்று சொல்ற. இப்படி நாமளும் நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாளுக்கு அந்த இச்சா காலத்துல எந்த குறவும் இல்லாமல் பக்தி ஸ்ரத்தையோட நாம அர்த்தியம் சமர்ப்பிச்சாலும் பாத்தியம் சமர்ப்பிச்சாலும் அதுல சொல்ல செய்ய ஒரு வணக்கத்தோட பண்ணணும். என்ன சாதாரணமா சொல்லச்சு அந்த அர்க்கியம் சமர்ப்பிக்கிறோம், அர்க்கியம் சமர்ப்பிக்கச்சு இந்த கைகள்ல கொடுத்து அர்க்கியம் சமர்ப்பிக்கிறோம். பாத்தியம் சமர்ப்பிக்கச்சு அந்த பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிக்கணும். அந்த திருவடியில சமர்ப்பிக்கச்சே அகிருத்திரிம பிரேமரசம் நிர்பரைகி ஸ்வகராம்புஜைகி சுத்தைகி ஸ்வபாவ சுபகைகி சுகஸ்பர்ஷைகி சுகந்திபிகி சம்வாக்கியமான மனுஷம் சேஷாசனாதிபிகி. இந்த உம்முடைய திருவடிகளை யாரெல்லாம் தரிச்சுட்டு இருக்கா, சேஷன், சேஷாசனம், ஆதிசேஷன் தரிக்கிறேன், அந்த மாதிரி பெரிய பிராட்டியார் தரிக்கிற அவள்லாம் தாங்கிட்டு இருக்கிற திருவடிகள், அவளுடைய ஒரு திருக்கைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஒரு பிரேமம் அந்த பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தியோடு இருந்துட்டு இருக்கு, சுத்தமாக இருந்துட்டு இருக்கு. சுவாவத்தினாலேயே இயல்பாகவே அது நல்ல வாசனையோட இருந்துட்டு இருக்கு. சுகஸ்பர்சம், மிருதுவான ஸ்பர்சத்தோட இருந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இருந்த அந்த திருவடிய அவர்களால் எல்லாம் தரிக்கப்பட்ட அந்த திருவடிய அடியனுடைய கைகள்லையும் அந்த திருவடியை அதாவது
அந்த கைக்கும் அந்த பாக்கியம் வரணும், என் கையிலையும் உம்முடைய திருவடிய அருள வேணும்னு பிரார்த்தனை. சம்பாஷ்யம் அசத்யாதி நீச்சஸ்ய பக்திஹீனஸ்ய துர்மதேஹே மமாபி கரையோரத்ய ஸ்வயைவ கிருபையா ஹரே. அப்போ அவ மாதிரிலாம் நான் இல்லை, நான் அதிநீச்சனா தான் இருந்துருக்கேன். அப்படி இருந்தாலும் எனக்கும் ஆசையா இருக்கு, உம்முடைய திருவடிக்கு சம்வாகனம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உம்முடைய திருவடிக்கு அந்த பாத்தியாதிகள்லாம் சமர்ப்பிக்கணும்னு ஆசையா இருக்கு. நிதேகி சரணத்துவம் சுவாமஸ்மி சரணங்கதா. என்னிடத்துல ஒரு பெரிய குவாலிபிகேஷன் இருக்கு, உன்னுடைய திருவடியே பற்றாக பற்றினவன் சரணகத்தை பண்ணினவன், ஆகையால என்னுடைய கைகள்லையும் நேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. அந்த சரணத்துவத்தை நேர் என்னுடைய கைகள்லையும் இருக்கும்படியாக பண்ணணும்னு வைக்கணும்னு பிரார்த்தனை பண்றதுக்கு இந்த பக்தி தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான, திருவாராசனத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இந்த பாசுரம் மூலமாக தெரிவிக்கிறார். நாமளும் அந்த பக்தியோட கூட அந்த எம்பெருமானுக்கு தினமும் அந்த 3வது வேளையாக இருக்கக்கூடிய விஜயா காலத்துல அர்க்கபாத்திய ஆகமனியாதிகள் ஸ்நானியம் முதலியவர்களோடையும் மீதி எல்லாவற்றோடையும் அந்த பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவோமாக. அப்படி பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை பெருமான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேட்க சிம்ஹாய கல்யாண குலசாரிணை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.